சனிப்பெயர்ச்சி 2026 கடகராசி. கடகராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து அஷ்டம சனியாக இன்னல்களை கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியையும் முடங்கி கிடந்த காரியங்களில் வேகத்தையும் கொடுக்கும் காலமாகும். இருந்த இடம் 8ஆம் வீடு, கும்பராசி, அஷ்டம சனி காலம். கடந்த 2.5 ஆண்டுகளாக மன உளைச்சல், தடைகள் மற்றும் போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். போகும் இடம் 9ஆம் வீடு, மீனராசி, பாக்கிய சனி காலம். தர்ம கர்மாதிபதி யோகத்தின் ஒரு பகுதியாக சனி பகவான் 9இல் அமர்வது பிதுர்வழி சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். சனி பகவான் தனது 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 11, 3 மற்றும் 6ஆம் இடங்களை பார்க்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். மூத்த சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். 3ஆம் இடம் வீரியஸ்தானம். தைரியம் கூடும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றியைத் தரும். 6ஆம் இடம் ஷத்ருஸ்தானம். நீண்டகால நோய்கள் குணமாகத் தொடங்கும். கடன் சுமைகள் குறைய வழிகள் பிறக்கும். எதிரிகள் தானாகவே விலகுவார்கள். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிடிவாத குணம் குறைந்து பெற்றோரின் பேச்சை கேட்பீர்கள். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கைகூடும். 21 முதல் 25 வரை. முதல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது பணிபுரியவோ எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். 25 முதல் 30 வரை. திருமணத் தடைகள் நீங்கும். தகுதிக்கேற்ற வேலை அமையும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும் காலம் இது. 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பொருளாதாரத்திலிருந்த நெருக்கடிகள் மறையும். 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது திருமணத்திற்காக செலவு செய்வீர்கள். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. 50 முதல் 60 வரை. பேரக்குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஓய்வுகால திட்டமிடல்களில் லாபம் கிடைக்கும். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணியமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வியாபாரம். மந்தநிலை மாறி வேகம் எடுக்கும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற காலம். ஆரோக்கியம். அஷ்டம சனியால் ஏற்பட்ட உடல் உபாதைகள், குறிப்பாக கால் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் தீரும். எனினும் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். பொருளாதாரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். தேவையற்ற வீண் செலவுகள் குறையும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். 5ஆம் வீட்டின் மீது குரு பார்வை பெயர்ச்சி காலங்களில் சேரும்போது புத்திரபாகியம் சிறப்பாக அமையும். சொந்த வீடு. 9இல் சனி அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டு. புதிய வீடு கட்ட அல்லது நிலம் வாங்க வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். கடன். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. தம்பதி உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். விட்டு கொடுத்து போவது குடும்ப அமைதியை நிலைநாட்டும். குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மேலும் பலன்கள் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.